சோத்திரம் 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 சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம் 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 சோத்திரம். சகலத்தையும் சிருஷ்டவரே சோத்திரம். சர்வ லோகாதிபதியே கொடான கொடி சோத்திரம் சோத்திரம். தாப்பனே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே சோத்திரம். ஐயாம கொடான கொடி சோத்திரம். ஆண்டவரே ராஜா, நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தரப்பா சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம். வல்லமின் ஆவியானவரே சோத்திரம். மகிமின் ஆவியானவரே கொடான கொடி சோத்திரம். பரம தாப்பனே சோத்திரம். ராஜா இந்த ஒன்னமாக தாப்பனே சோத்திரம். ராஜா அந்த நாளைய கர்த்தாவ சுவாமி பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவரே, ரெண்டாவது ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தாவ சுவாமி அப்பா நாங்கள் கலந்து கொள்ள கிருபைசினை நன்றி. முடிய மகா பரிசுத்தமான சன்னதிக்கு நாங்கள் பிரவேசித்து நோக்கி ஜெபிக்கிறது சமயத்து தந்த கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம். தகப்பனே இந்த வேலையிலே கர்த்தாவ சுவாமி மகிமை பிரசாபியங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே வந்த பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வர இருக்கிற பிள்ளைகளை துரிதமாக எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். யார் ஒருவரும் கர்த்தாவ சுவாமி ஐயா ஆராதனை அவசர பண்ணி இருக்காத படிக்கு ஐயா அவர் உள்ளங்களெல்லாம் பேசுங்க. ஏட்டு சமயத்தில் வந்து ஆண்டவரே சோத்திரம் ஆராதனை கலந்து கொள்ள அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா சோத்திரம். தேவனே சோத்திரம். அந்த ஒன்னமாக தாப்பனே ஐயா அவர்கள் உள்ளங்களில் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. ஐயா மனிதர்கள் முகத்தை பார்ப்பார், இதயத்தை ஆராய்ந்து அறிகிற எங்கள் தேவன். யார் யார் எந்த நினைவோடு இதோடு வருகிறார்களோ நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. யார் பலவீனங்களாக வருகிறார்களோ தகப்பனே மன கஷ்டத்தோடு வருகிறார்களோ எல்லாரையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவ சுவாமி நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே நடக்கிற ஆராதனையை கர்த்தாவ சுவாமி தேவனே சோத்திர. ஜெபத்திலையும் கர்த்தாவே துதி ஆராதனையிலையும் வாக்கிய பகுதியிலையும் ஜெபத்திலையும் உமது கிருபை இருக்கட்டும். வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய அற்புதமான காரியங்கள் அதிசயமான காரியங்கள் நடப்பதற்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரர்கள் திருகரத்தில் விட்டுக்கிறோம். மகனுக்கு நீர் ஆசீர்வதிங்க. மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் உங்கள் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனியும் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ఆమేన్. అందరూ కూర్చుందాం. పాటలు పాడి దేవుని నామాన్ని మనం మహింపరుద్దాం. మన మధ్యలో ఉన్న శంకర బ్రదర్ గారు వచ్చి ఒక పాట పాడి దేవుని నామాన్ని మహింపరుస్తారు. దేవుని పరిశుద్ధ నామ మహిమ కలుగును గాక. దేవుని నామ స్తోత్రం. దేవుని నామకి మహిమ. అందరూ ఉద్యముగా సంతోషముగా కీర్తించి ప్రభునామ మహిమ పరుదాము. అందరం సంతోషముగా కీర్తించి ప్రభును మనము ఎక్కువగా సంతోషపడదాం. స్తోత్రం. హల్లెలూయా. ఆశ్చర్యకరుడా నా ఆలోచన కర్తవు. ఆశ్చర్యకరుడా నా ఆలోచన కర్తవు. ఆశ్చర్యకరుడా నా ఆలోచన కర్తవు. నీ చూడగు తండ్రివి నా షాలేము రాజువు. నీ చూడగు తండ్రివి నా షాలేము రాజువు. ఆశ్చర్యకరుడా నా ఆలోచన కర్తవు. ఆశ్చర్యకరుడా
అక్కగారు వచ్చారు, సిస్టర్ జోస్ఫిన్ గారు మన మధ్యలో ఉన్నారు. వారి సమయంలో ఒక పాట పాడి ప్రభునామాన్ని గణపరుస్తారు. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லம உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். வா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா. கோடி கோடி நாமங்கள் வாழ்வுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வாழ்வுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைத்தது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைத்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. இயேசு அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், உங்க நாமத்து வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க வைத்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க வைத்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்து விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்து வெற்றி நிச்சயம். இயேசு நாமத்து விடுதலை நிச்சயம், இயேசு நாமத்து வெற்றி நிச்சயம். யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா, யேசுவா மசியா மசியா. அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. இயேசு அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல
చెప్దాం. హల్లెలూయా. దేవునికి మహిమ కలుగును గాక. చక్కని పాట పాడి వినిపించిన సహోదరికి ప్రభు పేరిట వందనాలు. ఈ సమయంలో అలాగనే చిత్తూరు నుండి మరి పాస్టర్ గారి యొక్క అక్కగారి యొక్క భర్త గారు ఆనంద్ గారు మన మధ్యలో ఉన్నారు. వారు సువార్త పని చేస్తూ సంఘములో అక్కడ సిఎస్ఐ సంఘ పెద్దగా ఉంటూ మరి సువార్త గాయకులుగా అనేక స్థలాల్లో ప్రభునామాన్ని మరి మహిమపరుస్తున్నారు. మరి అందరూ కూడా ఈరోజు బెనీటాని చూడటానికి, బెనీటా కోసం అందరు ఇంతమంది రావాల్సి వచ్చింది. వాస్తవానికి 7 సంవత్సరాల తర్వాత మరలా అందరినీ చూడటానికి దేవుడు సహాయం చేశారు. సో ఈరోజు వారు కూడా మన మధ్యలో ఉండటం చాలా సంతోషం. వారు ఒక పాట పాడి ప్రభునామాన్ని మహిమపరుస్తారు. హల్లెలూయా, హల్లెలూయా. అర్హత లేకున్నా మనల్ని ప్రేమించాడు. అది కేవలం ఆయన కృపయే. ఆమేన్, ఆమేన్. అర్హత లేకున్నా ప్రేమించావు, ఇది కేవలం నీ కృపయే. యోగ్యత లేకున్నా హెచ్చించావు, ఇది కేవలం నీ కృపయే. అర్హత లేకున్నా ప్రేమించావు, ఇది కేవలం నీ కృపయే. యోగ్యత లేకున్నా హెచ్చించావు, ఇది కేవలం నీ కృపయే. కృపయే, కృపయే. నేనేమై ఉన్నాను నీ కృపయే. కృపయే, కృపయే. నే బ్రతికి ఉన్నానంటే కృపయే. అందరం కృపయే, కృపయే. నేనేమై ఉన్నాను నీ కృపయే. కృపయే, కృపయే. నే బ్రతికి ఉన్నానంటే కృపయే. అర్హత లేకున్నా ప్రేమించావు, ఇది కేవలం నీ కృపయే. యోగ్యత లేకున్నా హెచ్చించావు, ఇది కేవలం నీ కృపయే. లోకము నన్ను ఆకర్షింపగా,
పాడి దేవుని నామాన్ని మహింపరిచిన ప్రియులకు వందనాలు. మరి వారు చక్కగా బ్యాంకులో క్యాషియర్గా ఉద్యోగం చేస్తూ మరి వారి ప్రాంతంలో సువార్త కూడికలు ఏర్పాటు చేయటం, బహిరంగ సభలు ఏర్పాటు చేయటం, అనేక ఆత్మల రక్షణ కొరకు ప్రయాసపడుతున్నారు. సువార్త పనిలో ప్రతిరోజు ఎక్కడో చాట దేవుని కొరకు వారు వెళ్ళి పని చేస్తూ ఉన్నారు. ఆమేన్. చాలా సంతోషం. ఈరోజు వారు మన మధ్యలో ఉంటాం. ఈ సమయంలో మనం అందరం లేచి నిలబడి ప్రభువుని మనం ఆరాధన చేద్దాం.